அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். என் பெயர் ரோவிதா. நான் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை அறிமுகம். இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை ஒரு இறையாண்மை வாய்ந்த சமதர்ம நெறி சார்ந்த மதர் சார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும், நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் உள்ளிட்ட பல்வேறு உரிமைகளை இந்திய குடிமக்களுக்கு பாதுகாக்கும் முகவுரை இது சிந்தனை, வெளிப்பாடு, நம்பிக்கை மற்றும் வழிபாட்டின் சுதந்திரத்தை பாதுகாக்கிறது. இது சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை வழங்குகிறது. இது அந்தஸ்து மற்றும் வாழ்ப்பின் சமத்துவத்தை நோக்கமாக கொண்டுள்ளது. இது தனிமனிதனின் கண்ணியத்தையும் தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டையும் உறுதி செய்கிறது. இந்திய அரசியலமைப்பு ஒரு உயிருள்ள ஆவணம், விதி, புத்தகம். அரசியலமைப்பின் முகப்புரை என்பது இந்திய அரசியலமைப்பின் அறிமுகமாகும். இது சட்டங்களை உருவாக்குவதற்கும் பாராளுமன்றத்தை வழிநடத்துகிறது. தலைசிறந்த சட்ட வல்லுநரும் அரசியலமைப்பின் நிபுணருமான N.A. பால்கிவாலா முன்னுரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்று அழைத்தார். முன்னுரை 26 நவம்பர் 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி சம்விதான் திவாஸ் கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்று சட்டமாக இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.